ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம வந்து பிட்காயினோட அனலைசிஸ் பார்ப்போம். பிட்காயினும் கோல்டும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு திரும்ப வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு, மேலே பை ஆச்சு அப்படின்னா நம்ம அழகாக ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். பட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்மாக அது வந்து திரும்ப மேலே தான் போதான்னு இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல நமக்கு. ஸோ வந்து அப்படி அதே சப்போர்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் வந்து அழகான ஒரு சப்போர்ட் தான் அழகாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட்டு, அடுத்து இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுருக்கு. இந்த சைக்கிள் வந்து இன்னும் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா இந்த சைக்கிள் வந்து மேபி இது வரைக்கும் கூட ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப கூட மேலே போகலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டும் போகலாம், மேலே மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கீழே உடச்சிருமா அப்படின்றதும் பார்த்துட்டு நம்ம யோசித்து தான் என்ட்ரி எடுக்கணும். சரி, ஓகே. டே ஃப்ரேமில் வந்து இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் கன்ஃபார்ம் வருமா அப்படின்றது நம்ம மூமெண்ட் அதை பொறுத்து தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே. உள்ளே என்ன நடக்குது, ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போஸ் இந்த ஏரியாவை உடச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது ரீட்ரேஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா டே டைம் ஃப்ரேமில் வந்து இதுதான். அதாவது ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் இப்போ இருக்கிற லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ரீட்ரேஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிறது இந்த இடம் தான் ஆக்ட் ஆகும். எங்கன்னா 87 சம்திங் அந்த இடம் தான் ஆக்ட் ஆகும். இங்கே வந்துட்டு ப்ரைஸ் திரும்ப ஒரு ரீடேஸ் காட்டிட்டு மேபி இட்ஸ் வில் கண்டினியூ கோயிங் டவுன் டு டிமாண்ட் ஏரியா. இந்த இடத்துக்கும் போகலாம், 80க்கும் போகலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட், இது ஒரு அழகான சைக்கிள் முடிஞ்சிடும். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு அழகான ஃபுல் சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ வந்து எகெயின் வந்து பொறுமையாக அப்படி பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ் ஜோனாக மார்க் பண்ணி வச்சுப்போம். டே ஃப்ரேமில் இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இந்த லெவல்லேருந்து உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன மூமெண்ட் காட்டிட்டு திரும்ப வந்து இதுதான் வந்து நல்லா சப்போர்ட்டாக எடுக்கும். ஏன்னா இந்த இடம் தான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக ரேஞ்சில் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ மேலே போகும்போது இங்கே வந்துட்டு ரெண்டு வாட்டி டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே உடச்சிட்டு வந்த பிறகும் இதே இடத்த திரும்ப ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக டே லெவலில் ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் அந்த இடம். அதாவது 90, அந்த 87 to 90 அந்த பாயிண்ட் வந்து நல்ல சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும் அடுத்த ரீட்ரேஸ் ஜோனு. சரி, பார்க்கலாம் என்னன்ட்டு. அடுத்து வேறு என்ன இதில் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, ஓகே, அதான் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போகும்போதே இந்த இடத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தது. திரும்ப வந்து அதை தாண்டி அடுத்து அழகான ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிச்சு. திரும்ப வந்து அந்த ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி திரும்ப ஹையர் ஹை போக முடியல. திரும்ப ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு. இதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே கீழே சப்போர்ட்டுக்கு போயிருக்கு, உடச்சிட்டு போயிருக்கு. ஸோ வந்து இதை நம்ம ஷார்ட் டேர்மில் பார்க்காம ஒரு ஃபுல் அனலைசிஸாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அழகான சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிள், ஒரு பை சைக்கிள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இப்படி வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ஸ் ஆகி திரும்ப கீழே வருது. சப்போஸ் இது கீழே வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஃபார்ம் பண்ணுமா, இல்லை இதே இடத்துல திரும்ப அதே சப்போர்ட்டுக்கு நேராக வந்துட்டு திரும்ப மேலே போயிடுமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அடுத்து 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னா, ஓகே, 4 ஹவர் நம்ம இந்த இடம் மட்டும் எடுத்துப்போம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அழகான ஒரு ஹையரில் போச்சு. திரும்ப அந்த ஹையரில் உடச்சிட்டு இங்கேயே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் வந்து இங்கேயே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. திரும்ப ஹையரில் உடச்சிட்டு திரும்ப வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லோவர் ஹை கிடையாது. ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தால் தான் நல்ல லோவர் ஹை. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, திரும்ப வந்து ஒரு அழகான லோவர் ஹை கொடுத்துட்டு இதை வந்து ஒரு லோவர் ஹை கொடுத்துட்டு திரும்ப அழகாக அப்படியே ஸ்லோவாக அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இது அழகான செல் ட்ரெண்ட். இந்த இடத்துக்கிட்டேருந்து இதை வந்து செல் ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. 4 ஹவரில் திரும்ப ஒரு அழகான லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஒரு லோவர் ஹை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஒரு லோவர் ஹை 108 சம்திங் அந்த இடத்துல 1,08,000 அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல லோவர் ஹை திரும்ப லாஸ்ட்டு லோவர் ஹை கொடுத்துருக்கு. ஸோ வந்து எப்போ வந்து 4 ஹவரில் இந்த 108 உடைக்குதோ அப்போ தான் வந்து இது பை ஸ்ட்ரக்சர், அது திரும்ப வந்து மாறும். அது வரைக்கும் இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே செல் ஸ்ட்ரக்சர் தான். இப்போதைக்கு 4 ஹவரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்த பிரேக் பண்ணுற வரைக்குமே வந்து சரி. இப்போ இங்கே ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கு 107 சம்திங், 107,500 சம்திங் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணுற வரைக்கும் இது வந்து 4 ஹவரில் ஒரு இன்டர்னல் செல்லு தான், எல்லாமே செல்லு தான் நடந்துகிட்ருக்கு.
ஓகே. இப்போ ஒன்லி வந்து நம்ம செல் என்ட்ரி மட்டும் தான் பார்க்கணும். பட் வந்து என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு இந்த இடத்துக்கிட்ட ஏற்கனவே ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இன்டர்னலாக ஒரு பை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி போனால் செல்லு. அதே போல் இதை இன்னும் உடைக்கல. ஏற்கனவே வச்ச ஹையர் வந்து உடைக்கல. ஹையர் அதாவது லோவர் லோ வந்து உடைக்கல. ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இது ரெண்டு தான் ஜோனு. நம்ம இதை மட்டும் மார்க் பண்ணிப்போம். ஓகேயா? ஓகே. இது வந்து வேறு கலரில் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு கலர் வச்சுப்போம். நமக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் ஜோனு. ஓகேவா? ஓகே. அடுத்து இதையும் மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே. இப்போ நம்ம வேறு எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இன்றைக்கி வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ என்னென்னா, ப்ரைஸ் இருக்கிற இடத்துலேருந்து மேலே போச்சுன்னா நம்ம பை எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த இடத்த உடச்சிட்டு இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா இது வந்து செல் கன்ஃபார்ம் செல். இது வரைக்கும் கூட ப்ரைஸ் கீழே போகலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரீட்டைஸ் ஆனால் கூட நம்ம பை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் வேணும். அதாவது இன்றைக்கி 101லேருந்து 112 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து இதை வந்து இந்த டிமாண்டை உடச்சிட்டு கீழே போதா, இல்லை சப்போர்ட்டுக்கு நோக்கி மேலே போதா, இல்லை சப்போர்ட் உடச்சிட்டு மேலே போதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் ஏரியா ஒன்லி வந்து இது மட்டும்தான். இந்த ஏரியா மட்டும்தான். இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே மட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. திரும்ப வந்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போல் ஈக்குவலுக்காக வந்திருக்கு. ஈக்குவல் லெவலுக்கு வந்திருக்கு. பட் வந்து கேண்டில் வச்சது இங்கே தான் வச்சுருக்கு. ஃபுல் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. ஸோ வந்து இது ஒரு ஹையர் லோவாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஹையர் லோவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திரும்ப வந்து வந்திருக்கு. இந்த ஹையர் லோவுக்கு அந்த கேண்டிலுக்கு நேராக வந்திருக்கு. இந்த விக்கை விட்ருங்க. இந்த கேண்டிலுக்கு நேராக வந்துட்டு திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒரு வேலிடான சப்போர்ட்டா அப்படின்னா வேலிடான சப்போர்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹையர் லோ, திரும்ப இதை விட ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு அழகான சப்போர்ட் ஏரியாவுக்கும் வந்திருக்கு. பட் இந்த சப்போர்ட் ஏரியாவும் இன்னும் உடைக்கல. திரும்ப வந்து பை ட்ரெண்டுக்கு ப்ரைஸ் திரும்பி இருக்குது. இது ஒரு நல்ல சப்போர்ட்டானா நல்ல சப்போர்ட் தான். பட் இங்கே பார்க்க வேண்டியது ஸ்ட்ரக்சர் படி ஓகே. இது ஸ்ட்ரக்சர் படி இது வந்து பை எடுக்கிற இடம் தான். பட் வந்து லிக்விடிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்ப கீழே வந்துட்டு இங்கே லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துக்கிட்ட தான் இப்போ நிறைய வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அதோட டூ டைரெக்ஷனில் போகும். சப்போஸ் மேலே போகலாம், இல்லை கீழே போகிறதுனால இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே போகிறதுனால போகலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி இது வந்து கரெக்டான ஒரு இடத்துல இருக்குது. நம்ம பை பண்ணுற இடத்துல தான் இருக்குது. பட் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னும் மார்க்கெட்டுக்கு தேவையான லிக்விடிட்டி, அதாவது பெரிய மூவ்மெண்ட் இந்த அளவுக்கு போகிற அளவுக்கான மூவ்மெண்ட் வந்து இது பண்ணுற அளவுக்கு லிக்விடிட்டி எடுத்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். லிக்விடிட்டி எடுக்கிறதுனா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடை நம்ம பை பண்ணுற இப்போ இங்கே திரும்ப பை ட்ரெண்ட் ஆகி திரும்ப இருக்கா. இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருப்போம், நம்ம மைண்ட் செட் வந்து ஓகே இது பை திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வந்து எஸ்எல் போட்டிருப்போம். அதே போல் இங்கே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஸ்எல் போட்டவங்களாம் அப்படி இருக்கும். இங்கே செல் என்ட்ரி எடுத்துருப்பாங்க, எஸ்எல் போட்டிருப்பாங்க. இது இப்போ இந்த இடத்துக்கிட்ட செல் என்ட்ரி இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட எஸ்எல் இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட எஸ்எல் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ்லாம் இன்னும் அப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணும், ப்ரைஸ் வந்து ஒன்று மேலே போயிட்டு இதை உடச்சிட்டு கீழே போகும், இல்லை இதை எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு டூ டைரெக்ஷனில் நல்ல ஒரு ஃபோர்ஸாக மூவ் ஆகும். ஸோ வந்து நம்ம லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை ஒரு சின்ன என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை, நம்ம டைட் ஸ்டாப் லாஸ் இங்கே கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அவங்களோட விருப்பம். கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து எந்த காரணத்தை கொண்டும் எஸ்எல் வந்து பக்கத்துலேயே போடுங்க. எஸ்எல் வந்து போடாமல் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து விக்காக தான் தெரிஞ்சுது. இந்த கேண்டில் வந்து இது மாதிரி இதுவும் வந்து விக்காக மட்டும் தான் தெரிஞ்சுது. ஆனால் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஒரு கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம லாஸ்ட்டு ஹையர் லோவாக மார்க் பண்ணிப்போம். இது வந்து நம்ம லாஸ்ட்டு ஹையர் லோவாக மார்க் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன இது எடுத்திருக்கு, ஆனால் இதை தாண்டி போகல. பட் இந்த வாட்டி வரும்போது அழகான வந்து இங்கேயோட திரும்புகிற மாதிரி காட்டுச்சு. ப்ரைஸ் திரும்புகிற மாதிரி காட்டிட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துருக்கு. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே அழகான ஒரு ஹையர் லோ. இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல திரும்புறதுக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகான ஒரு ஃபுல் சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு என்ட்ரி எடுக்குது. ஸ்ட்ரக்சர் படி இது ஓகே, இந்த இடம் வந்து கரெக்டான இடம் தான். பட் வந்து லிக்விடிட்டியை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இப்போ சப்போஸ் வந்து இதில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒன்றும் லிக்விடிட்டிலாம் அதிகமாக இல்லை.
இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டிலாம் ப்ரைஸ் ஆல்ரெடி எடுத்துருச்சு, இங்கேயும் எடுத்திருக்கு, இங்கேயும் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஒன்றும் கிடையாது 1 ஹவரை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் வந்து லிக்விடிட்டி இல்லைன்றதுக்கு சும்மா வந்தால் தான் உண்டு. கீழே பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவலில் வந்து லிக்விடிட்டி பெருசாக கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், அழகான லிக்விடிட்டி இருக்குது. இந்த 2 கேண்டில் ஒன்லி செல் மட்டும் தான் நடந்திருக்கு. பையை வந்து பண்ணல, பொறுமையாக அப்படி அந்த ஸ்ட்ரக்சரே ஃபாலோ பண்ணி வரல. நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க இந்த இடத்துக்கிட்ட. இது நைட்டு வந்து ஷார்ப்பாக வந்து இறங்கியிருக்கீங்க. இது நியூயார்க் செக்ஷனில் வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து இன்னும் இம்பேலன்ஸ் இருக்குது, இன்னும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இப்படி போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து இங்கே ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து எஸ்எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வேறு என்ன இதில் கவனிக்கலாம் அப்படின்னா, அதான் இந்த இடம் வந்து இப்போ சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இப்படியே பை ஆச்சுன்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் போகும். இங்கே வரைக்கும் போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு சின்ன ட்ராப் காட்டிட்டு திரும்ப தான் வந்து லிக்விடிட்டி எனஃப்னா ப்ரைஸ் மேலே போகும். அப்படி இல்லைன்னா திரும்ப கீழே வந்து இதுக்கு நேராக இருக்கிற செல் ஆர்டர், இந்த இங்கே போட்டிருக்க ஆர்டர், இங்கே போட்டிருக்க பையோட செல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை நேராக வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு இந்த இதை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நேராக ஒரு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் எது வேணால் நடக்கலாம். ஜாக்கிரதையாக பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தான் வந்து ட்ரேட் பண்ணணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதாவது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக ஒன்றும் இல்லை, நல்ல மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து லிக்விடிட்டியை வந்து இது கிராப் பண்ணியிருக்கணும். அதாவது லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இதில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஓகே, இது கூட நம்ம அழகான ஒரு லிக்விடிட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே வந்திருக்கு. மேலே வந்துட்டு திரும்ப ஒரு ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப வந்து அழகான இதை தாண்டி மேலே போகல, இதை தாண்டி மேலே போகலன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகே ப்ரைஸ் வந்து இதை தாண்டி இந்த ஹையை தாண்டி மேலே போகலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எஸ்எல் மேலே போட்டுட்டு இதுக்கு நேரம் எஸ்எல் போட்டுட்டு இதை வந்து செல் என்ட்ரி எடுத்திருப்போம். ப்ரைஸ் கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப நல்லா ஒரு கீழே போகிற மாதிரி இது வரைக்கும் போயிட்டு இந்த லோலாம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே வந்திருக்கு. இங்கே ஏன் மேலே வந்திருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸ்லாம் வந்து இது எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து திரும்ப வந்து ஒரு லிக்விடிட்டி, இது பேர் தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணி திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு கீழே செல் என்ட்ரி காட்டிடுச்சு. எல்லாரும் எஸ்எல் போட்டுட்டு என்ட்ரி எடுத்துருவாங்க, கீழே வந்துருவாங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, எஸ்எல் போடுறவங்களாம் எஸ்எல் மூவ் பண்ணி இங்கே ட்ரையல் எஸ்எல் இது மாதிரி போடுவாங்க, இங்கே போட்டு வெயிட் பண்ணுவாங்க. சரி நல்லா கீழே போகும்னு தெரியும், ப்ரைஸ் எல்லாருக்கும் தெரியும் நல்லா கீழே போகும்னு தெரியும், ப்ரைஸ் கீழே தான் போக போகுது. ஆனாலும் என்ன பண்ணும், திரும்ப வந்து ஒரு வாட்டி இங்கே இருக்க ஆர்டர்ஸ், இங்கே இருக்க லிக்விடிட்டி, சப்போஸ் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க, இல்லை இன்னொன்று பண்ணுவாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இது மேலே போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவசரப்பட்டு பயத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி எல்லா ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் அதோட ட்ரூ டைரக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ வந்து இது செல் என்ட்ரி படி இது என்ன பண்ணியிருக்கணும், இங்கே வந்துச்சு இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நார்மலாக வந்து நேராக இப்படி 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 கீழே தான் வந்திருக்கணும். இந்த லெவலுக்கு நேராக வரக்கூடாது. இது பேர் தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வாப்னு சொல்கிறது. இந்த லிக்விடிட்டி எடுத்தால் தான் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா அதோட டைரக்ஷனில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக மூவ் ஆக முடியும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல நடக்கும், திரும்ப திரும்ப அதே தான் நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? அதே போல் ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும். அதே தான் ரூல்ஸு. அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் படி மட்டும் மூவ் ஆகுது கிடையாது. ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு கான்செப்ட்டு. நம்ம எல்லாரும் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட எஸ்எல் போட்டுட்டு நம்ம வந்து பை எடுப்போம். அவங்க அதாவது இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஆர்டர்ஸ் அவங்க வந்து கிராப் பண்ணுறது தான் வந்து அவங்களோட மெயின் டியூட்டியே. ஸோ வந்து நமக்கு போகிற மாதிரி நம்ம அவங்களும் சேர்ந்து நம்ம கூட பை பண்ணுற மாதிரி பை பண்ணிவிட்டு மார்க்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே அப்பாடா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சு, இனிமேல் அப்படியே அழகாக பொறுமையாக போயிட்டு நினைக்கும் போது திரும்ப உடனே ஷார்ப்பாக வந்து அந்த நம்ம ஆர்டர்ஸ் எஸ்எல் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் ட்ரூ டைரக்ஷனில் போகும். ஸோ வந்து இதில் வந்து எப்போதும் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக லிக்விடிட்டி எடுத்துட்டாங்களா, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ஆல்ரெடி கிராப் பண்ணிட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ட்ரியில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்கள் என்ட்ரி வந்து சேஃபாக இருக்கும். அப்படி அடிக்கடி எஸ்எல் ஹிட் ஆகாது. இல்லை மார்க்கெட்டு திரும்பின உடனே வந்து நான் பை பண்ணிடுவேன், உடனே பை பண்ணிடுவாங்கன்னா மோஸ்ட்லி 100க்கு 80% வந்து 80 டைம் வந்து உங்கள் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டு தான் போகும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ எஸ்எல் போடுறது தான் ஹிட் ஆகுது போல், எஸ்எல் போடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. எஸ்எல் போடாத டைமில் டக்குன்னு வந்து கீழே வந்து ஒரு 6000 பாயிண்ட் போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டே மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த 2 தப்புமே பண்ணக்கூடாது. எஸ்எல் போடணும், அதே டைமில் மார்க்கெட்டை வந்து திரும்பின உடனே வந்து பை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறது ப்ரைஸ் வரும். இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்கள் ஆர்டர் வந்து 100க்கு 80% வந்து ப்ராஃபிட் லெவல் வரைக்கும் போகும்.
ஓகேவா? பொறுமையாக இருக்கணும். அதுபோல் நிதானமாக என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு ட்ரேட் எடுக்கணும். இது திரும்ப போச்சு அப்படின்னா, மேலே போச்சு அப்படின்னா இதுதான் இதோட லாஸ்ட். இது வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப வந்து அடுத்த லெவலுக்கு போகும். மேலே போகிறதுக்கான இது வந்து பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நேற்று டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டையும் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. 108 500 அந்த இடத்துக்கிட்டையும் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செல்லுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே இன்னும் லிக்விடிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட என்ன லிக்விடிட்டி இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட என்ன லிக்விடிட்டி எடுக்காமல் இருக்குது. ஸோ வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி திரும்ப மேலே போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கீழேயும் போகலாம், இல்லை அப்படியே பொறுமையாக ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலேயும் போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம போக்க வேண்டியது இன்றைக்கி எல்லோ ஜோன் மட்டும்தான். இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே என்ன நடக்குதோ அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரி, அடுத்தது 1 ஹவரில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நமக்கு ஏதாவது இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு நல்ல ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இதை வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரூல்ஸு இதை பிரேக் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த இதை பிரேக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், லிக்விடிட்டி போதுமான அளவுக்கு எடுத்துகிட்டு தான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 ஹவர் படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இன்டர்னல் இங்கே மட்டும் தான் பையாக இருக்குது. மற்ற ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னும் செல்லு தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வந்து 1 ஹவரில் இப்போதைக்கு பையில் இருக்குது. ஓகேவா? இது இப்போதைக்கு பை ஃபாலோ பண்ணுவோம். பட் ஆனால் எது தாண்டினா தான் வந்து உண்மையான பை ட்ரெண்ட் நம்ம இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை தாண்டினா தான் வந்து உண்மையான ஒரு 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் வந்து பையாக மாறும். இப்போ இது 1 ஹவரில் மட்டும்தான் ஜஸ்ட்டு வந்து பை இன்டர்னல் பை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமு 4 ஹவர் எல்லாமே வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. ஓகேவா? பிக் பிக்சரில் வந்து செல்லில் தான் இருக்குது. அதை நான் வச்சுக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் போனாலும் ப்ரைஸ் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப நமக்கு ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி திரும்ப செல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பை என்ட்ரி ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. நார்மலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் நம்ம செல் என்ட்ரி ட்ரை பண்ணுறது தான் ரைட்டு. ப்ரைஸ் அன்டில் நமக்கு இது வந்து ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்து இது வந்து ஃபுல்லாகவே பையில் போக போகுது அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நம்ம இப்போதைக்கு இதில் செல் என்ட்ரி ட்ரை பண்ணுறது தான் கரெக்டு. பட்டு 1 ஹவரில் நம்ம 4 மணி நேரம் ஸ்கல்ஃபிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்விங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஹவர் இல்லை நான் ஸ்கல்ஃபிங் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 ஹவரை பாருங்கள். 1 ஹவரில் இப்போதைக்கு நமக்கு பை ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம பை வாய்ப்பு கிடச்சா நம்ம எடுக்க வேண்டியதான். 1 ஹவரில் ஜஸ்ட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு 15 மினிட்ஸில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸில் போய் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்கல்ஃபிங் வந்து நார்மலாக 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸில் வந்து என்ட்ரி எடுங்க. ஓகேவா? 1 ஹவரை பார்த்தா போதும். நமக்கு வந்து ட்ரெண்ட் எந்த பக்கம் போதுன்னு அவசியம் இல்லை. ஸ்கால்பிங்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்கால்பிங் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து பை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமான்னு கரெக்டாக எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அடுத்து வந்து லோவர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸில் போய் பார்ப்போம். 30 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கேருந்து அழகான ஒரு இப்படி ஒரு கீழே வந்துட்டு திரும்ப ஒரு செல்லு வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு செல்லு கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகான லாஸ்ட் லோவர் ஹை எடுத்துக்கலாம். அந்த லோவர் ஹை முடிச்சுட்டு திரும்ப ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஒரு லோவர் ஹை எடுத்துருக்கு, ஒரு சின்ன மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. இப்போ வந்து பை ஆகிறதுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேவா? மேலே போயிருக்கா, பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஆனால் அந்த லெவலை தாண்டல, கரெக்டாக விற்க வச்சுட்டு அதே லெவலோடனே கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து திரும்ப கீழே வருது. ஸோ ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ரிஜெக்ஷன் காட்டும். ஏன்னா இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இப்படி வந்துட்டு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் பை ஆகிற மாதிரி காட்டும். திரும்ப என்ன பண்ணும், திரும்ப நல்லா கீழே வரும். இந்த லெவலுக்கு நேராக கீழே வந்து இப்படி ஃபார்ம் பண்ணால் தான் வந்து இது கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி ஆகணும். அதாவது இன்னும் நமக்கு இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகணும். இப்படி ஃபார்ம் ஆகி ரெண்டாவது, அடுத்து மூணாவது டைம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோவர் ஹை இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நாம் வந்து பை என்ட்ரி எதிர்பார்க்கலாம். பை என்ட்ரி என்ட்ராகலாம். இங்கே டைட் எஸ்எல் இந்த என்ட்ரிக்கில் இதுக்கு கீழே வச்சுக்கணும். எஸ்எல் வந்து இதுக்கு கீழே போட்டுட்டு இதுலேருந்து 1 2 3 மூணாவது என்ட்ரி வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பை என்ட்ரி ட்ரை பண்ணலாம். அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா எஸ்எல் ஆச்சுன்னா ஹிட் ஆச்சுன்னா வெளியில் வந்துட வேண்டியதான். ப்ரைஸ் வந்து நம்ம என்றைக்குமே லாஸ் ஆகாமல் நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நம்மளோட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி கரெக்டாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போகுது, ட்ரேடு வந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு ட்ரை பண்ண வேண்டியதான். அது நடக்கலாம். 50-50 தான் அது பாசிபிலிட்டி.
பட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இல்லை, மேலே போகிறதுக்கான லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இல்லை. பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இதுக்கு தாண்டி வந்து ப்ரைஸ் போக முடியல. பையர்ஸ் வந்து அதிகமாக இல்லை, செல்லர்ஸ் வந்து இன்னும் டாமினண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா பிக் பிக்சரில் வந்து ப்ரைஸ் வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ செல்லர்ஸ் வந்து இன்னும் டாமினண்ட்டாக இருக்காங்க. எத்தனை 3-4 வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கு, 4 வாட்டியும் ஃபுல்லாக வீக் வச்சு எல்லாமே ரிஜெக்ஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் பையிங் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப கிடையாது. இங்கேருந்து வந்தப்போ ஒரு வாட்டி இந்த சப்போர்ட் ஏரியா வந்தப்போ மட்டும் கொஞ்சம் மேலே போச்சு. மற்றபடி செல்லர்ஸ் தான் வந்து இன்னும் அதிக டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு செல்லு தான் இதில் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இன்னும் வந்து நமக்கு பை ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ வேறு என்ன பார்க்கலாம் இதில் அப்படின்னா, பாருங்கள் இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டல் மாதிரி செல்லு வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸோடு கீழே வந்துட்டுருக்கு. 102லேருந்து 101 300 வரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரே ஒரு கேண்டிலே நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு 15 மினிட்ஸில். இது இன்னும் ஸ்டாப் ஆகலை, எது வரைக்கும் போகும்னு தெரியல. ஓகே, இப்போதைக்கு இதில் என்ட்ரி எடுக்கக்கூடாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் படி ஃபார்ம் ஆகிருக்க ஒரு ஹையரில் வந்து இதை உடைக்குதா இல்லை ப்ரைஸ் இதுக்கிட்டே வந்து திரும்ப பை எடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இதை உடைக்காமல் ப்ரைஸ் வந்து இங்கே திரும்பிடுச்சு அப்படின்னா ஓகே, நமக்கு பை என்ட்ரி அடுத்த திரும்ப வரும்போது நம்ம பை என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த திரும்ப செல்லு தான் பார்க்கணும். திரும்ப பை இது ஃபார்ம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்குமே வந்து செல்லு தான். ஓகேவா? பாருங்கள், நம்ம பார்க்கும்போதே வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து அதையும் பிரேக் பண்ணி கீழே போகுது. நம்ம மார்க் பண்ணிக்கிற லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கேஸ், பாருங்கள் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்ம சொல்லவே முடியாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். நமக்கு நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இதை வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு இங்கே வந்து திரும்புகிற மாதிரி பைட்டு திரும்புகிற மாதிரி திரும்பிச்சு, திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போகிற மாதிரி காட்டுச்சு. இதை ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துச்சு. ஆனால் வந்து நமக்கு என்ன நினச்சிருப்போம், ஓகே இந்த இடத்துல வரும்போது நம்ம ரீட்டைல் ட்ரேடெல்லாம் ஓகே இங்கே பை திரும்பிடுச்சு, இங்கே வந்து அழகான சப்போர்ட் கொடுத்துருச்சு, இங்கே பை எடுப்போம், எஸ்எல் போட்டுட்டு இங்கே பை எடுத்துருப்போம். மார்க்கெட் வந்து நேராக வந்து ஹிட் பண்ணுவோம். நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க, நம்மளை வந்து கண்காணிக்கிறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைக்காதனால அது கீழே வந்து திரும்ப லிக்விடிட்டி எடுக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெரிஞ்சதுனாலே, அந்த கரெக்டான ஒரு கதையை வந்து நம்ம உருவாக்க தெரிஞ்சாலே நம்ம வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக சர்வைவ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நல்லா சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகுது. திரும்ப வந்தோடனே வீக் வச்சுட்டு திரும்ப மேலே போகுது. நான் சொன்ன மாதிரி திரும்ப ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இங்கே ஃபார்ம் பண்ணாலும் உடனே இப்போ என்ட்ரி ஆகலாமான்னா என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி அழகான பிரேக் அவுட் கொடுத்துருச்சு தான், ரைட்டு. திரும்ப ஒரு இது கொடுத்துருக்கு. இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறது ரைட்டாக தப்பானா ஒரு எஸ்எல் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. இருந்தாலும் இன்னொரு வாட்டி ப்ரைஸ் வந்து திரும்ப வந்துட்டு மேலே இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறது வந்து ஒரு அக்ரெசிவான என்ட்ரி. ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் என்ன நடக்க போது முடிவு பண்ணலை. ஜஸ்ட் ஒரு அக்ரெசிவாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். பட் இன்னும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான செட்டப்போடு எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த லெவலுக்கு வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு பையை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் கைஸ், இப்படி தான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுன்றது இப்படி தான். சப்போஸ் இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த வந்து எங்கே வந்து ஒரு டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னா 50 மினிட்ஸோட ஹையில் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட 1,500,000 கிட்ட கிடைக்கிது அப்படின்னா 1,1500 கிட்ட கிடைக்கிது அப்படின்னா இங்கேருந்து 1,05,000 அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு டேக் ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். அழகான ஒரு செட்டப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட் 4,000 பிப்ஸ் இப்போ வந்து மூவ் ஆகும், பிட்காயின் வந்து மூவ் ஆகும். சப்போஸ் நமக்கு கரெக்டான என்ட்ரி கிடச்சிச்சின்னா இது வந்து டேரெக்டாக போகுமானா சொல்ல முடியாது. திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், இப்படி இதுவாகியும் போகலாம். இல்லை மூமெண்டம் இருந்ததுன்னா ஒரே இதாக போனாலும் போகலாம், இப்படி என்ன நடக்கலாம் பார்த்துக்கோங்க. அதே போல் இன்றைக்கி வந்து நியூஸஸ் வந்து ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீக்லெஸ் ஜாப்லெஸ் கிளைம் அந்த இதெல்லாம் வந்து யூஎஸோட நியூஸஸ்லாம் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ளே இப்படி ஸ்கால்பிங் பண்ணுறதுன்னா லண்டன் செக்ஷனுக்கு முன்னாடி இல்லை லண்டன் செஷனோட வெளியாகிட பாருங்கள். லண்டன் கம்பைன் செஷன் வந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நியூயார்க்கில் வந்து இதுவாக ஸ்டார்ட் ஆகி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு புது டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஒன்று பையோ இல்லை செல்லோ எடுக்கும். அதில் வந்து ஜாயின் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு நீ காலையில் எடுத்தீங்க அப்படின்னா லண்டன் செஷன் முடியறதுக்குள்ளே, அதாவது லண்டன் செஷன் ஓப்பன் ஆகி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த ட்ரேடை யூஎஸ் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்கால்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்கள் ட்ரேடை 1 ஹவர் 2 ஹவரில் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே கொண்டுட்டு போகிற மாதிரி யூட்ராடையாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.
சரி ஓகே. நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு திரும்ப பை மட்டும் காட்டுது. பார்க்கலாம் ப்ரைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கேஷ். சரி நம்ம அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஓகே இன்றைக்கி பிட்காயின் பார்த்துருக்கோம். என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். நம்ம அடுத்ததாக நான் கோல்டை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். பார்க்கலாம். ஓகே கேஷ்.